நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்போ ஈரான் நாட்டை சேர்ந்த IRIS தீனா அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவோட எல்லை பகுதி அங்கே இருந்து ஈரானை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதை தாக்கி அழிச்சிட்டாங்க. இதுக்கு இந்தியா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, தகவல் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இந்தியா அமெரிக்காவினுடைய ஆதரவோ செயல்படுறாங்க. இதுக்கு காரணம் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைலு, மோடி அவர்களோட பேரு கூறப்பட்டது, இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையிலே இந்தியா அமெரிக்காவுக்கு ஆதரவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கா இந்த போர்ல, ஈரான் இஸ்ரேல் போர்ல? சொல்றேன், கொஞ்சம் காட்டமான பதிலா இருக்கும். மூடர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், அடிப்படை புரிதல் இல்லாதவர்கள், சட்டங்க தெரியாதவர்கள், அதாவது சர்வதேச சட்டமோ இல்ல உள்நாட்டு சட்டமோ தெரியாதவர்கள், இன்னும் சொல்ல போனா அன்கிளாஸ் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அத பத்தி தெரியாதவங்க, அவங்க எல்லாம் IRIS தீனாவை பெருங்கடல்ல அமெரிக்கா தாக்குனப்போ இந்தியா சரியான நடவடிக்கை எடுக்கல, இந்திய அரசு காப்பாத்திருக்கணும். ஒரு கப்பல் தன்னிச்சையாக ஒரு பயிற்சிக்கு வருது, போர் பயிற்சிக்கு. அந்த கப்பல் தன்னிச்சையாக ரிட்டர்ன் போகுது. அவங்க நாடு சண்டை போட்டு இருக்காங்க, அதனால ரிட்டர்ன் 3 கப்பல்கள் வந்தன. ஒரு கப்பல் இன்னைக்கு திருகோணமலை கிட்ட இருக்கு, ஒரு கப்பல் கொச்சியில இந்தியாவே தஞ்சம் கொடுத்திருக்கு. 183 செயலர் அதுல இருக்காங்க. லாவா அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல், IRIS லாவா, ஈரானோட கப்பல். இதுல IRIS தீனாவோட கேப்டன் மாத்திரம் தான் இல்ல நான் திரும்பி போவேன்னு சொல்லிட்டு அவர் பெருங்கடலுக்கு போனாரு. அது இந்தியாவோட ஒரு நாட்டோட எல்லை 12 நாட்டிக்கல் மைல் தான், அதாவது 21.9 கிலோமீட்டர் அளவுக்கு தான் நமது சட்டம் செல்லும். 373 கிலோமீட்டர் கன்னியாகுமரியில இருந்து. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொன்னா கூட 224 கிலோமீட்டர். அதுக்கு இந்திய கப்பல் சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பெருங்கடல்ல எத்தனை சப்மரைன், எத்தனை நாட்டோட சப்மரைன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது என்ன மேல இருக்கிற கப்பலா? அது தண்ணி கீழே இருக்கிறது நீர்மூழ்கி கப்பல்ன்றது. இல்ல அமெரிக்கா தான் நான் இங்க இந்த இடத்துல நான் நீர்மூழ்கி கப்பல் இங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவிப்பானா? ஏன் இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் உலகத்துல எந்தெந்த மூலையில இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிவிக்கிறாங்களா? கேட்டதுக்கு சொல்லுங்க சார். இல்ல சார், அறிவிக்க யார், எந்த நாடும் அறிவிக்காது, எந்த நாடும் அறிவிக்காது. அது அந்தந்த நாட்டை பாதுகாப்பு பொறுத்து. அப்போ IRIS தீனா அவங்க அப்படி ஒரு கப்பலை இருக்கும்போது, அந்த கப்பல் அவங்க நாட்டு அதாவது ஈரானுக்கு போகும்போது, போர் 2 நாடுகளுக்கு போர் இருக்கும்போது எதிரியோட போர் பலத்தை குறைப்பதுதான் போரின் தந்திரமே. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா கப்பல் தீனாவை அடிச்சிருக்காங்க. அது மெர்ச்சன்ட் கப்பல் இல்ல, ராணுவ கப்பல் தான். ஸ்பாட் ஆஃப் வார் அடிச்சிருக்காங்க. கொலெட்ரல் டேமேஜ் கூட சொல்ல முடியாது, அது போர்ல ஒரு தந்திரம். ஆனா அவங்க செய்த தவறு என்ன? அடிச்ச உடனே அங்க அடிபட்டவர்களுக்கு நெருக்கமா இருக்கிற அவங்க ஹெல்ப் பண்ண முடியலன்னா ஒண்ணு ஸ்ரீலங்காக்கோ இல்ல இந்தியாவுக்கோ தெரியப்படுத்திருக்கணும். அது தெரியப்படுத்தாது தார்மீக ரீதியில் அமெரிக்கா செய்த தவறு. ஆனா அதே சமயத்துல இந்தியா என்னவோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி, இந்தியா பாதுகாக்காத மாதிரி, இந்திய பெருங்கடல் அமெரிக்கா எப்படி டியோகோ கார்சியால இத்தனை வருஷமா பேஸ் இருக்கு. ஏன் முன்ன இருந்த ஆட்சியாளர்கள் இருந்த காலத்துல கூட டியோகோ கார்சியால பேஸ் அமெரிக்கா வச்சுட்டு தானே இருந்தது. 1991 அமெரிக்க ஈராக் அமெரிக்கா போறப்போ, குவைத்தை பிடித்ததுக்கான போறப்போ ரீஃபியூலிங்க இந்தியால பண்ணாங்களே, அந்த ஆட்சிக்கு பின்புலமாக யார் சப்போர்ட் கொடுத்தாங்கன்ட்டு வரலாற்று போய் கொஞ்சம் பாருங்க சார். ஏன் 1995 நம்மளோட அணுகுண்டு சோதனையை யார் காரணமாக, யாரோட அழுத்தம் காரணமாக அன்றிருந்த அரசு நிறுத்தியது என்று கொஞ்சம் வரலாற்றோட பக்கங்களை புரட்டி பார்க்கவும். யாரோட அதுல சார் நிறுத்துச்சு? 95 யார் அரசு இந்தியால இருந்தது, அன்னைக்கு அமெரிக்கால அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்றத நீங்க கொஞ்சம் புரட்டி பார்க்கட்டும். புக்கு பேர் சொல்றேன், வெப்பன்ஸ் ஆஃப் பீஸ்னு ஒரு புக் இருக்கு, ராஜ் செங்கப்பா அவர்கள் எழுதிய புக். அவர் இந்தியா டுடேவுடைய எடிட்டரா இருக்கார். அவர் அந்த புக்கை எடுத்து படிங்க, உங்களுக்கு தெரிய வரும்.
சோ இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவை பார்த்து பயந்து விட்டது இந்தியா. இந்திய அரசுக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு இங்க அவனுக்கு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கொச்சியில வந்து 25ஆம் தேதிக்கெல்லாம் எக்ஸைஸ் முடிஞ்சிருச்சு. 26ஆம் தேதி அந்த கப்பல் கிளம்பிடுச்சு. அந்த கப்பல் தாக்கப்பட்டது எப்போ? 4ஆம் தேதி. கரெக்ட்டா? 8 நாள். ம். 4ஆம் தேதியோ இல்ல 3ஆம் தேதியோ தாக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு தாக்கியிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு தாக்கியிருக்காங்க. சோ அத்தன நாள் எங்க இருந்ததுன்னு இந்தியாக்கு ஏதாவது தகவல் குடுத்தாங்களா அவங்க? இந்தியாக்கு ம். பர்மிஷன் கேட்டாங்களா? இந்த கடல்ல வந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அது ஒரு போர் கப்பலுங்க. அதே வெளிய சொல்ல மாட்டாங்க. இன்னொரு கப்பல் என்ன பண்ணுச்சு? திருகோணமலையில போயிட்டு டாக் பண்ணிடுச்சு. அங்க வந்து ஆங்கர் பண்ணிட்டாங்க அவங்க. நிறுத்திட்டாங்க. ம். ஓகே. இன்னொரு கப்பல் வந்து இந்தியா கிட்ட வெளிப்படையாக பர்மிஷன் கேட்டாங்க. கொச்சியில எங்களுக்கு தஞ்சம் குடுங்கன்னு சொல்லிட்டு. இந்தியா அத வெளிய அறிவிக்காமலேயே அவங்களுக்கு தஞ்சம் குடுத்திருக்காங்க. நேத்து தான் அத வெளிப்படையா அறிவிச்சாங்க. ஆமா நாங்க தஞ்சம் குடுத்திருக்கோம் அப்டின்ட்டு. அப்ப இந்திய அரசு அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டதா? ம். அடிபணிஞ்சிருச்சா சார்? இது ட்ரம்புக்கு அடிபணிற அரசு இல்ல. ம். சார் கொச்சியில வந்து அவங்க நேத்து கிறிஸ்டோபர் லோடோன்னு சொல்லிட்டு ஒரு லாண்டோன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க அ அரசாங்க அதிகாரி. அதாவது அவங்க நாட்டோட பிரதிநிதியா வந்து ரைசைனா டயலாக்ஸ் வந்து பேச வந்துட்டு, சைனாவுக்கு வளர்ச்சிக்கு நாங்க பின்புலமா இருந்தோம். அந்த தவற வந்து நாங்க இன்னொரு முறை செய்ய மாட்டோம். இந்தியாவோட வளர்ச்சிக்கு நாங்க உறுதுணையா இருந்து, எங்கள் தவறால் தான் சைனா உங்க தவறால சைனா வளரலாம். யாரோட தவறாலயும் இந்தியா வளரல. இந்தியா தன்னிச்சையா வளர்ந்திருக்கிறது. இது உங்கள அவமானப்படுத்துறது, என்ன அவமானப்படுத்துறது. அமெரிக்கா போட்ட பிச்சையில நம்ம வாழல. வேணும்னா அந்த டயலாக போய் பாகிஸ்தான்ல பேசணும். ம். ம். ஒரு இடத்துல வந்து ஒரு நாட்டுக்குள்ள உனக்கு ஒரு அழைப்பு குடுத்தா என்ன பேசணும், எது பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்கு. ட்ரம்ப் மாத்திரமல்ல, ட்ரம்போட ஆட்சியில இருக்கக்கூடிய அ உயர் அதிகாரிகளுக்கும் கழண்டு விட்டுச்சுன்னு நான் நெனச்சுக்கிறேன் நானு. புத்தி பேதரிச்சதுனால தான் எந்த ஒரு நாட்டுக்கு போனா அந்த நாட்டுல எப்படி பேசணும், என்ன பேசணும்னு புரிதல் இல்லாம வாய்க்கு வந்தது வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலளிக்கும் வகையில தான் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அழுத்தம் திருத்தமா எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சிருக்காரு. அவர் இந்திய பெருங்கடலை பத்தி பேசும்போது உலகத்திலேயே ஒரே கடலுக்கு தான் ஒரு நாட்டின் பேர்ல கடல் இருக்கு. ஏன்னா அந்த அந்த கடலோட மைய பகுதியே அந்த நாடு இருக்கு. ம். அந்த கடலின் பேர் இந்திய பெருங்கடல், அந்த நாட்டின் பேர் இந்தியா அப்படின்னு இருக்காரு. 2வது யாரோட தயவு தாட்சண்யத்தால யாரோட தவறுகளால இந்தியா வளரல. இந்தியா வளர்வது இந்தியாவின் உழைப்பால், இந்தியாவின் முயற்சியால். இதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கோவிட்ல அ ஜெர்மனி எல்லாம் வந்து ஆர்டிக்கல் எழுதுறான். இந்தியா முடிஞ்சது. இந்தியா கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. அதே ஜெர்மனி இன்னைக்கு வந்து இந்தியா கூட டீல் சைன் பண்ணிட்டு போறான். சார் நாம் வளர்ந்தது நம் முயற்சியால். ம். யாரும் வந்து யார்கிட்டயும் பிச்சை கேட்டு வெப்பன வாங்கல நம்போ. யார்கிட்டயும் பிச்சை கேட்டு நம்போ அணு ஆயுத நாடா மாறல. யார்கிட்டயும் பிச்சை கேட்டு இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் பவரா இன்னைக்கு வடிவெடுக்கல. இன்னைக்கு ஏஐ சம்மிட் நடக்குதுன்னா, இந்தியால வந்து அந்த கட்டமைப்பு இருக்குன்றதுனால நடக்குது. சைனா மாரி நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு போயிட்டு அவங்களோட அ ஆயுதங்கள பத்தி திருடி, அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி புதுசா என்னோட ஆயுதம்னு சொல்லி கண்டுபிடிக்கல. ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து என்ன பண்ண முடியும் நம்மளோட சொந்த ஆயுதங்கள வச்சுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நம்ம காட்டணும். அமெரிக்காவோட லட்சணம் இன்னைக்கு சந்தி சிரிக்குது. $20,000 இருக்கக்கூடிய ட்ரோன வச்சு $2 மில்லியன் மிசைலுங்க வந்து அடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ம். ஈரான் ஒண்ணும் இல்லாத நாடுன்னு சொல்லிட்டு 8 நாளா ஒண்ணும் பண்ண முடியாம தத்தளிக்குது அமெரிக்கா. இதுல வேற நேத்து ஒயிட் ஹவுஸ்ல உட்கார்ந்துட்டு என்ன சுத்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர ஆசீர்வதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் அவர் மேல கைய வச்சு ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த அரசு குறிப்பிட்டு ஊடகம் நடத்துறவங்க வந்து இந்த அரச சாடணும்னு நினைச்சாங்கன்னா, சரியான தரவுகளுடனும், சரியான சட்டதிட்டங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் மட்டுமே சாடட்டும். தமிழ்நாட்டுல ஃபேமஸான டயலாக் இருக்கு. "வாய் புளித்ததோ, மாங்காய் புளித்ததோ என்று பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ம். நம்ம மாண்புமிகு முதல்வர் அப்பப்ப யூஸ் பண்ணுவாரு அவரு. அததான் நானும் யூஸ் பண்ணணும். வாய் புளித்ததோ, மாங்காய் புளித்ததோன்று இந்தியாவை பத்தி பேசக்கூடாது. நீங்க மோடிய தவறு சொல்றேன்னு சொல்லிட்டு இந்தியாவ தவறு சொல்றவர்களுக்கு கொடை பிடிப்பதாக நீங்கள் அந்த எண்ணம் கொண்டீர்கள் என்றால், சரி
வேணும்னா ஒன் வே டிக்கெட்டுக்கு நானே ஸ்பான்சர் பண்றேன், தயவு செய்து அமெரிக்காவுக்கோ பாகிஸ்தானுக்கோ போயிடுங்க. நீங்க நீங்க வந்து அரசின் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள், அதற்கான தரவுகளை கொடுங்கள், பெதற்றல்கள் வேண்டாம் என்றுதான் நான் சொல்றேன். இந்திய இறையாண்மை எந்த விதத்தில் இதில் பாதித்தது என்று கரெக்டா ப்ரூவ் பண்ணுங்க. பைத்தியகாரம் பேசுற மாதிரி பேசக்கூடாது. பூகோளம் தெரியாது, வரலாறு தெரியாது, சட்டம் தெரியாது, எது வேணாலும் பேசலாமா? தார்மீக ரீதியில் இந்தியா செய்தது தவறு என்ன? தார்மீக ரீதியில் இந்தியா செய்த தவறு என்ன சார் தவறு? அவன் ஈரானோட ஒரு கப்பல் இந்தியாவில தஞ்சம் கேட்டிருக்கு, கொடுத்துட்டோம். இன்னொரு கப்பல் திருகோணமலையில இருக்கு, அதுக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம அறிவுறுத்தி இருக்கோம். அந்த 3 கப்பல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளே, கேப்டன்களே வந்து ஒரு கப்பல் என்பது ஒரு நாட்டுக்கு நிகரானது தெரியுமா உங்களுக்கு? சட்டம் சொல்றது என்னன்னு தெரியுமா? தேவைப்பட்டால் அந்த கப்பலோட கேப்டன் அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படலாம், முடிவுகள் எடுக்கலாம் நடுக்கடலில் இருக்கும்போது. குறிப்பிட்டு போர் கப்பல்கள் சர்வதேச கடல்ல எந்த கப்பல் இருக்கு? சரி, அமெரிக்கா வந்து இங்க இந்த வங்கக்கடல்ல, அதாவது இந்திய பெருங்கடல்ல வந்திருக்கே, அது எப்படி வர முடியும்? எப்படி போக முடியும்? சரி, எந்த சப்மரைன் வருதுன்னு நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்டா வரும்? இல்ல வெளிப்படையா அறிவிப்பாங்களா? ஏன் ஈரானுக்கு அந்த 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 கப்பல் வந்து ரிஸ்க் எடுத்து தானே போச்சு. அங்க போர் மூண்டுருச்சுன்னு தெரியும்ல. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு தானே போயிருக்காங்க. 28ஆம் தேதி போர் நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப போர் நடக்கும்போது ஒரு கப்பல் ஒரு ரெண்டு எதிரி படைகளோட கப்பல்கள் மோதி கொள்ளும்போது ஒரு கப்பல் அழிவது இயற்கை. அது போரின் ஒரு பகுதி. ஈரானுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, ஈரானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், இஸ்ரேலை எதிர்க்கலாம். இல்ல இங்க இருக்கிற சிலர் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் நம்ம இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணோம்? ஏன் ஈரானை சப்போர்ட் பண்ணோம்? 2 நாடு கூடயும் தான் நம்ம நல்லுறவு வச்சுட்டோம்னா இவங்களுக்கு என்ன போகுது? 1 கோடி இந்தியர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி மீட்டு எடுத்துட்டு வர்றது? அவங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கிறது? இந்திய அரசு கொடுக்கணுமா? இல்ல இங்க பேசுற அறவேக்காடு அதிமேதாவிகள் இவங்க வந்து கொடுப்பாங்களா பாதுகாப்பு? ஒரு அரசு எத்தனை விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்கு. சில இந்திய கப்பல்கள் இன்னும் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மஸ்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்திய ஜனத்தொகை, பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஜனத்தொகை என்ன, யுஏஇல இருக்கக்கூடிய இந்தியர்களோட எண்ணிக்கை என்ன, சவுதியில இருக்கிற எண்ணிக்கை என்ன, குவைத்துல இருக்கிற எண்ணிக்கை என்ன, கத்தார்ல 1 கோடிக்கும் மேற்பட்டவர் இருக்கிறாங்க. ஈரான்ல கம்மியா இருக்காங்க, ஈராக்ல கம்மியா இருக்காங்க, சிரியால கம்மியா இருக்காங்க, ஒமன்ல அதிகமா இருக்காங்க. எந்த நாடெல்லாம் ஈரான் தாக்கியிருக்கோ அந்த நாடுகள் எல்லாம் இந்திய ஜனத்தொகை அதிகமா இருக்கு. அதாவது இங்க இருந்து அங்க போய் வேலை பார்க்கிறோம். குறிப்பிட்டு கேரளாவிலிருந்து சென்றவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கேரளாவுக்கு ஒரு கணிசமான வருமானமே அதுல இருந்து தான் வருது. ஏன் கேரளா இந்தியாவோட ஒரு மாநிலம் இல்லையா? இல்ல இந்தியாவோட ஒரு நிலப்பரப்பு இல்லையா? இல்ல அங்க இருக்கிறவர்கள் இந்தியர்கள் இல்லையா? இல்ல அந்த காரணத்துக்காக தானே சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க வெளியுறவுத்துறைக்குனே ஒரு அமைச்சர் போடுவோம்லாம் கேரளால சொல்லிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டுல அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. இப்ப அதே கேரளால கொச்சின்ல தானே நம்ம வந்து ஈரானோட கப்பலுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கோம். இது அமெரிக்காவுக்கு அடிபணிந்த அரசா? இல்ல அமெரிக்காவுக்கு எது இந்தியாவுக்கு சரி என்று படுகிறதோ, எது இந்தியாவின் நலனுக்கு சரி என்று படுகிறதோ அதை செய்யும் அரசா? இது நமக்கான போரா? இந்த போரை நாம் விரும்பினோமா? கிடையாது. யாரோ யாரையோ அடிக்கிறதுக்கு, யாரோ எதையோ தீர்த்துக்கிறதுக்கு, அவங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்கும் இல்ல அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்கும் ஏற்பட்ட போர் இது. மோடி எப்ஸ்டீன் ஃபைல்ன்றாங்க, அதானின்றாங்க, அம்பானின்றாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க நாட்டை பத்தி ஒரு தவறு சொல்லணும்னா தரவுகளோடு சட்டத்தை மேற்கோள் காட்டி தவறு என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. சோ அத கூட பேச உங்களுக்கு துப்பும் தம்பும் திராணியும் இல்லைன்னா வாயை மூடிட்டு நடக்கிறத அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாவிட்டால் அமைதி காக்கவும். அதை விட்டு இந்திய அரசின் மீது நீங்க வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் அதன் அடிப்படையில் நீங்க டிபேட் நடத்துறதும் இதெல்லாம் என்ன மாதிரியான செயல்? வெக்கமா இல்ல? உங்களுக்கும் எனக்கு கூட இந்தியா வெளியே போய் மாட்டிக்கிட்டோம்னா, வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டா இந்த இந்தியன் பாஸ்போர்ட் தான் சார் கேரண்டி. கண்டிப்பா.
சேஃப்டில இருந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம இந்திய அரசை திட்டுறது ஈஸி. யுக்ரைன்ல இருந்து எல்லாரையும் மீட்டிட்டு வந்ததும் இந்த அரசு தான். யமன்ல இருந்து மீட்டிட்டு வந்ததும் இந்த அரசு தான். ஆனா 1 கோடி பேர் அங்க இருக்கும்போது இந்திய அரசு எது மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க எடுக்க முடியும், கையில் எடுக்க முடியும்? நேரடியாக நாங்க இவங்க கூட தான் டீல் பண்ணுவோம், இவங்க கூட தான் டீல் பண்ணுவோம் அவங்க வந்து பேச முடியுமா? வெளியுறவு கொள்கை என்பது எத்தனை விஷயங்கள் வந்து எத்தனை லேயர்ஸ் இருக்கு தெரியுமா? அதுல வந்து நிறைய உள்குத்து இருக்கு. ஓகே. நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. பொருளாதார ரீதியில, பாதுகாப்பு ரீதியில, வர்த்தக ரீதியில, எனர்ஜி செக்யூரிட்டி இதுல அடங்கி இருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு நம்ம பாட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு தப்பு, எனக்கு தெரிஞ்சு சரி. ஏன்னா படம் ரிலீஸ் நினைச்சீங்களா? படம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு. இந்திய அரசை சாடும் இந்த 3ஆம் தர ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் மற்றும் அதன் வாசகர்களும் பார்வையாளர்களும் இப்பொழுது கொச்சினில் ஈரானோட கப்பலுக்கு தஞ்சம் கொடுத்திருக்கிற இந்த தருவாயில் இந்திய அரசு அமெரிக்காவுக்கு அடிபணிந்த அரசா இல்ல இந்தியாவின் தேவைகளை காப்பாற்றும் அரசா என்று தெரிவிக்கட்டும். ஈரான் நாட்டினுடைய அதிபர் மசூத் அவர் வந்து நான் வந்து அண்டை நாடுகள்லாம் தாக்கிட்டோம், அதுக்காக நான் வந்து அந்த நாடுகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப சமீபத்துல சார் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க வந்து அமெரிக்காவினுடைய பேஸை தான் குறி வச்சு தாக்கணும், அதனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துருந்துச்சுன்னா நாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களுடைய நோக்கம் உங்களை தாக்குவதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, அவங்க வந்து சரமாரியா தாக்குறாங்க, அவங்க வந்து எதுவுமே அதை பத்தி பாதர பண்ணல. ஆனாலுமே இப்ப தாக்கிட்டு இப்ப மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது என்ன காரணம்னா அட்லீஸ்ட் அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏதோ பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான அச்சாரம் தான் இது. சோ பேக் சேனல் டாக்ஸ் அப்படின்னுவாங்க டிப்ளமசியில. சோ நீங்க சொல்றது சரியான தகவலா இருந்தா நேத்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா சவுதிக்கும் ஈரானுக்கும் ஆல்ரெடி பேக் சேனல் டாக்ஸ் தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் குறிப்பா சொல்றோம்டான்னா ஒமானோட மத்தியஸ்தம், ஒமான் நடுவுல இருந்து பேக் சேனல் டாக்ஸை தொடங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் வெளியே வந்திருக்கிற தகவல். ஏன்னா சவுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொருளாதாரம் மிகப்பெரிய இக்கட்டான சூழல்ல இருக்குன்றதுதான் உண்மை. அதே போல மற்ற நாடுகள் கத்தார் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், இந்த நாடுகள் எல்லாமே வந்து தாக்கப்பட்டுள்ளன. எல்லாத்தோட அடிப்படை பொருளாதாரம் வந்து அவங்களோட எண்ணெயும் கேஸும் தான். கத்தார் கேஸ் ப்ரொடக்ஷனே நிறுத்திடுச்சு. எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதாவது நம்ம வீட்டுல யூஸ் பண்றோமே சமையல் எரிவாயு, அதை நிறுத்திட்டாங்க. ஸோ இது அந்த நாடுகள் மட்டும் நிறுத்தி இருக்கிறதா, எண்ணெய் ப்ரொடக்ஷன் எல்லாமே நிறுத்தும் போது இது உலகளாவிய அளவா இம்பாக்ட் இருக்கு, உலகம் ஃபுல்லா இதோட தாக்கம். அதனால இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க பொருளாதாரம் மீதும் பெரிய தாக்கம் இருக்கு. அடுத்து அந்தந்த நாடுகள்லயே மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வளர்ந்துள்ளது. அவங்க அரசாங்கம் மேலேயும் வளர்ந்துள்ளது, இன்னொரு பக்கம் ஈரான் மேலேயும் அதிருப்தி வளர்ந்துள்ளது. என்ன காரணம்டான்னா உங்க போர் அமெரிக்காவோட இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களை ஏன் தாக்குறீங்க அப்படின்ற ஒரு கட்டத்தை எட்டிட்டாங்க. ரெண்டாவது சிம்பத்தி, அதாவது இஸ்லாமிய உலகத்தின் சிம்பத்தி வந்து எங்க ஈரான் தொலைத்து கொள்ளுமோன்ட்டு ஒரு அச்சம் ஈரானுக்கு இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதனாலதான் ஒரு ராப்ரோச்மா அப்படின்வாங்க, அதாவது 2 பேரும் ஏதோ ஒரு புள்ளியில இணையறதுக்கோ இல்ல உட்கார்ந்து பேசுறதுக்கோ சில கன்செஷன்ஸ் ஒரு படி இறங்கி வர்றது அப்படின்றது சொல்லுவான் பாத்தீங்களா, அது மாதிரியான இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கணும். நோ மோர் அட்டாக்ஸ் ஆன் கல்ஃப் ட்ரம் பேலிஸ். அப்போ இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை ஈரான் வந்து அடுத்து நடத்தக்கூடிய தாக்குதல்கள் கல்ஃப் நாடுகள், ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அமெரிக்காவோட போர் புரியும் தன்மையை அந்தந்த அரபு நாட்டுல வெகுவாக குறைத்து விட்டனர்.
அங்க அவங்க பேஸுங்களை எல்லாத்தையும் தாக்கி இனிமேல் மக்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தணுமே தவிர்த்து மற்ற இடங்களை தாக்க முடியாது. சோ அடுத்து அவங்க கிட்ட இப்ப இருக்கிற ஆயுதங்கள் சற்றே குறைந்திருந்தாலோ இல்ல அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மொத்தம் இஸ்ரேல் பக்கம் திரும்பணும், அமெரிக்கா பக்கம் திரும்பணும்னாலதான் இது மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்க கூடும். சோ ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கிறதா தான் நான் கருதுறேன். ஓகே சார். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த வார்ல ஒருவேளை ஈரான் வந்து சரணடைஞ்சிச்சு அப்படின்னா, ஒருவேளை தோத்துச்சு, ஈரான் வந்து அமெரிக்கா சொல்றதுக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா, இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பேரழிவை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? இது பாகிஸ்தானோட கருத்தா இருக்கு. நிஜாம் சேத்தின்னு சொல்லிட்டு டான் நியூஸ் பேப்பரோட எடிட்டர், அதாவது அதோட யார் அந்த பாகிஸ்தான்லயே முக்கியமான பேப்பரா கருதப்படுற டானோட எடிட்டர் வந்து அவர் பேசின ஒரு தகவல் தான் இது. ஈரானுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து பாகிஸ்தானை அழிக்கும் என்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அழிக்கணும், அவங்கள அழிச்சுக்கிறதுக்கு தானே சவுதி அரேபியாவோட பேக்ட் சைன் பண்ணிட்டு இப்ப சவுதி அரேபியா கூட ஒரு பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட்டா அவங்களோட பிரதமர் பேசிட்டு இருக்கு, அவர் இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபீல்டு மார்ஷல் வந்து சவுதி அரேபியா போயிருக்காரு. என்ன மாதிரியான உபகரணங்கள் அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற டிஃபென்ஸ் பேக்ட பத்தி பேசுறதுக்கு சவுதி அரேபியா போய் அங்க போயிட்டு இவர் வந்து என்னவோ வந்து சவுதி அரேபியாவை காப்பாத்துற மாதிரியும் இவர் தான் சவுதி அரேபியா பாதுகாவலனா இருக்க போறதா அவருக்கு அவரே ஒரு எண்ணத்தோட அங்க போயிருக்காரு. இன்னொரு பக்கம் தாலிபான் நேத்து 7 இடங்கள் மேல அடி சரமாரியா அடிச்சிருக்காங்க நேத்து நைட்டு. இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான்லயும் பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானோட உள்நாட்டு நிலைமையே வந்து சீரா இல்ல. பொருளாதார அடிப்படையிலும் சரி, பாதுகாப்பு அடிப்படையிலும் சரி, எந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் பாகிஸ்தானோட உள்நாட்டு கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய பிரச்சனையில மூழ்கி இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த பிராந்திய போர்ல போயிட்டு சவுதி அரேபியாவுக்கு தோதா போய் பாகிஸ்தான் நிற்பதற்கு காரணம் என்ன, காரியம் என்னன்ட்டு எனக்கு புரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 2500 2600 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சதுர கிலோமீட்டர் 2500 600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் எல்லை இருக்கு. அந்த எல்லை ஃபுல்லா போர் மூண்டு இருக்கு. இந்த சூழல்ல ஒரு 900 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர்ஸ் பார்டர் வந்து ஈரான் பார்டர் இருக்கு. அந்த பகுதியிலையும் ஒரு பிரச்சனையை இவங்க தொடங்கறதுக்கு ஆயுத பணிகள் மேற்கொள்றாங்கன்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு இவங்க போயிட்டு ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தாலோ இல்ல சவுதி அரேபியா ஈரானை அமெரிக்காவுடன் சேர்ந்து பாகிஸ்தானோட உதவி நாடி தாக்க நினைத்தாலோ அதோட விளைவுகள் பயங்கரமாக பாகிஸ்தானுக்கு இருக்கும். இஸ்ரேலோ இந்தியாவோ வந்து அவங்களை அடிக்க தேவையில்லை, ஈரானே அவங்களை அடிக்கும். இல்ல சார், இப்ப நம்ம ஈரான்ல ஷியாக்கள் தான் அதிகமா இருக்காங்க. நம்ம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 4 கோடியில இருந்து 5 கோடி ஷியாக்கள் இருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பதே 4 கோடி ஷியாக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களோட ஜனாதிபதியே ஷியா தானே. சாரி, ஆசிப் அலி சர்தாரியே ஷியா தானே. அந்த நாட்டின் தந்தை என்று கருதப்படும் ஜின்னா பிரிவினைக்கு வித்திட்ட துரோகி ஜின்னாவே வந்து ஷியா தானே, முகமது அலி ஜின்னா. சோ ராணுவத்திலயும் அவங்க ஷியாக்களோட கணிசமான எண்ணிக்கை இருக்கு. ஒரு பக்கம் பலூச்சுகள் வந்து போர்க்கொடி, இன்னொரு பக்கம் தாலிபான் போர்க்கொடி, அதாவது கைபர் பக்துன்வால போர்க்கொடி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஷியாக்கள் வந்து போர்க்கொடி. எத்தனைதான் சமாளிக்க முடியும்? பாகிஸ்தான் வந்து யார் கை வைச்சாலும் வைக்காட்டியும் அது உடையறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஓகே சார். இப்ப இன்னொரு உங்களுக்கு ஜோதிடத்தின் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு ஜோதிடர் வந்து கணிச்சிருக்காங்க, இந்தியா வந்து மே இல்லைன்னா ஜூன் மாதத்துல பாகிஸ்தான் மீது படையெடுக்கும், நம்ம அந்த இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஜோதிட ரீதியா
மேல நடக்குமா ஜூன்ல நடக்குமான்னு தெரியாது. மொத்தத்துல பாகிஸ்தான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு தெரிந்து கூடிய விரைவில் பிஓகேவை பாகிஸ்தானை விட்டுருவாங்க. ஏன்னா ஸ்கர்டுன்றது வந்து பிஓகேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆஹ் அந்த பகுதியில வந்து கில்கிட் பல்டிஸ்தான் அந்த ஏரியாலாம் சேர்ந்ததுதான். எக்ஸ்ட்ரீம் நார்த் இருக்கிறது வந்து, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வடக்கு பகுதியான கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் எல்லைக்கே போயிடும் அது ஸ்கர்டுல வந்து ஆசிம் முனிருக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஆசிம் முனிரை வந்து பதவி விலக சொல்லியும் மக்கள் கோஷங்கள் இட்டிருக்காங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத வண்ணம் பாகிஸ்தான் இருக்கிறது. அதனால போர் மூளாதான்னா அதுக்கு என்னோட பதில் வந்து, பாகிஸ்தான் எப்பவுமே ஏப்ரல் மே காலங்களில் இந்தியா மீது ஏதோ ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முன்னேற்பாடுகள் மேற்கொண்டுதான் இருக்கும். ஆல்ரெடி அதை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க கூட. அதுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உளவு சேமிக்கும் நமது அமைப்புகளும் அதுதான் சொல்கின்றன. இப்ப நம்ம மார்ச்ல இருக்கோம். ஏப்ரல்ல இருந்து ஸ்கூல்கள் காலேஜ் லீவ் விட ஆரம்பிப்பாங்க. காஷ்மீருக்கு சுற்றுலா செல்லும் இது அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் இப்ப ரீசெண்டா தான் டெல்லியில தாக்குதல் செய்வதற்கான ஒரு முயற்சி பாகிஸ்தான் மேற்கொண்டாங்க. அது முறியடிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர்ல கூட நம்ம தமிழ்நாட்டுல கூட கைதுகள் நடந்தன. அதை பத்தி கூட நீங்க இன்டர்வியூ எடுத்து போட்டீங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தான் இது மாதிரி இன்னொரு முயற்சியை மேற்கொண்டால், பெஹல்காம் போர் இன்னொரு முயற்சியை மேற்கொண்டால் விளைவுகள் பயங்கரமாக இருக்க போகிறது பாகிஸ்தானுக்கு. அது ஆபரேஷன் சிந்தூரோட கண்டினியூவேஷனா கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி பாகிஸ்தான் வந்து தண்ணி பிரச்சனையால் வாடுகிறது. தண்ணி இல்லாமல், நேரத்துக்கு தண்ணி வந்து சேராமல் வாடுகிறது. எண்ணெய் தட்டுப்பாட்டால் வாடுகிறது. உணவு தட்டுப்பாட்டால் வாடுகிறது. 25வது முறை IMF பெயிலோட்டுக்கு சென்றுள்ளது. சோ கவலைக்கடன். முயற்சித்து பார்க்கட்டும். பாகிஸ்தானின் அழிவை அவங்களே தேடிப்பாங்க. ஓகே சார். அப்ப அந்த ஜோதிடம் உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்? எனக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் வரும்ன்ற ஜோதிடத்தின் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அதுதான் அடிப்படை தத்துவம். இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து ஒரு நாடுக்கு எப்படி ஜாதகத்தை வந்து எழுதுறதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளவு நாலேஜ் எல்லாம் இல்லை அதுல. பட் பாகிஸ்தான் இது மாதிரி சேட்டைகள் பண்ணுவாங்களா, அடி வாங்குவாங்களான்னா ஆமா பண்ணுவாங்க, அடி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க இந்தியா மீது வன்மமும், இந்தியா மீது ஒரு வெறித்தனமான தாக்குதலும், இன்னும் சொல்ல போனா இந்தியா மீது ஒரு இந்தியாவில் பிரிவினைவாதத்தை தூண்டுறதும் பாகிஸ்தானோட இயற்கை குணம். அது உருவான நாள் முதலே அதுதான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து அவங்க தாக்கலன்னா, இந்தியாவை வந்து வம்புக்கு வலிக்கலன்னா, பாகிஸ்தான் ஒரு நாடு இருப்பதற்கான தேவையே இல்லையே. என்ன தேவை இருக்கு பாகிஸ்தானுக்கு? சரி, பாகிஸ்தான்ற நாடு யாருக்காக உருவானது? மக்களுக்காகவா இல்ல ராணுவத்துக்காகவா? இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்தா ராணுவத்துக்காக உருவான நாடு. இவ்வளவு பெரிய ராணுவம் எதுக்கு அந்த நாட்டுக்கு? இந்தியாவை தாக்காம சும்மா போய் மெடலை குத்திட்டு நிக்கிறதுக்கு ஃபீல்ட் மார்ஷல் முனீர் என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பண்ணலாம், கத்தலாம், கூப்பாடு போடலாம், எல்லா ஆட்டமும் ஆடலாம் பாகிஸ்தானுக்குள்ள. ஆனா பாகிஸ்தானோட அடிப்படை தேவைகள் அது நிறைவேறாத வரை, இம்ரான் கானோட பிரச்சனை ஒரு பிரச்சனை, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது திசை திருப்புவதற்கு, இப்ப ட்ரம்ப் திசை திருப்பதற்கு தானே ஈரான் மேல போனாரு. அவர் போட்ட டாரிஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவர் பேர் வந்து இருக்கு. நேத்து வேற ட்ரம்ப் வந்து ஜப கூட்டம் நடத்தி இருக்காரு அதிபர் மாளிகையிலேயே. இதெல்லாம் இந்த கேலி கூத்தெல்லாம் அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவை பின்பற்றும் பாகிஸ்தான் அதே மாதிரி கேலி கூத்து தானே பண்ணும். ஓகே சார். இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது ஒரு பங்கர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு ட்ரம்ப். ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அதன் மூலமா தப்பிச்சுடுவாரு. தேவையில்லை. ஆல்ரெடி அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நியூக்ளியர் பங்கர் ஆல்ரெடி அவங்களோட ஒயிட் ஹவுஸ், அதாவது வெள்ளை மாளிகையிலேயே இருக்கு. ட்ரம்ப் தனியா ரெடி பண்ணணும்னு இல்லை, எல்லா ஜனாதிபதிகளுக்கும் உண்டு. ஏன் எந்தெந்த நாட்டுல எல்லாம் எந்தெந்த நாடு எல்லாம் அணுகுண்டு வச்சிட்டு இருக்கோ அவங்க எல்லாருமே அது மாதிரி ஒரு பங்கர் வந்து ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஓகே. சோ செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கும்
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து அவங்க மேல பண்ணும்போது அந்த முதல் தாக்குதலை வாங்கிட்டு அடுத்த தாக்குதல் பண்ணுவதற்கு தயாராவதற்கு அவங்க எப்பயுமே இந்த மாதிரி பங்கர்ஸ் வந்து எல்லா நாடுகளும் தான் ஆயத்த நிலையில் வைத்திருப்பார்கள். அது யாரும் விதிவிலக்கு இல்ல, இந்தியா உட்பட. சரி, இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நிறைய பொருட்களுடைய விலைகள் ஏறப்போகுது, அதனால இப்பவே வாங்கி சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அது உண்மையா? ஒருவேளை இல்ல சார், இந்த சிலிண்டர் விலையெல்லாம் இப்ப அதிகரிக்க போகுது, பாசுமதி ரைஸோட விலை வந்து கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க, ஆயில் விலை அதிகரிக்கும். 60 ரூபாய் சிலிண்டர் விலை நேத்து எண்ணெய் நிறுவனங்களே அதிகரிச்சிருக்கு. அது மக்கள் மேல எவ்வளவு டிரான்ஸ்பர் பண்ண போகுதுன்னு தான் இங்க கேள்வியை தவிர்த்து, எல்என்ஜி கட்டுப்பாடு கொத்தார்ல இருந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டதால் அங்கிருந்து வரக்கூடிய தட்டுப்பாடு ஏற்பட போகிறது என்பது உண்மை. சிலிண்டர் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது என்பதும் உண்மை. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கும்னு நான் வந்து நினைக்கல. எவ்வளவு நாள் போக வாய்ப்பு இருக்கு சார் தோராயமா? எனக்கு தோராயமா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மேக்சிமம் இன்னொரு ஒரு வாரம் அதுக்குள்ள நெகோசியேஷன் டேபிளுக்கு ஏதோ ஒரு பார்ட்டி வந்தாகணும், வரும். அதுதான் அவங்களோட தேவை. ஸோ அதுல நம்மளுக்கு எதை வச்சு நான் அவங்க வருவாங்க அவங்க பேசுவாங்க நான் திட்டவட்டமா கூறுறேன் என்னன்னா, அமெரிக்கா வந்து எவ்வளவு தூரம் இது மாதிரி வான்வழி தாக்குதல்கள் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த முடியும்ட்டு பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவால எந்த நாட்டாலையும், அமெரிக்கா விட்டுருங்க, எந்த நாட்டாலையும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தினா ஆட்சி மாற்றம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வராது. நிலவழி தாக்குதல் இருக்கணும். நிலத்தின் மீது அவர்கள் ராணுவத்தை அனுப்புவதற்கு அமெரிக்கா தயாரா, இஸ்ரேல் தயாரா? ஒரு பக்கம் வந்து அவங்க வீரர்களோட போர் பயிற்சிகளை வந்து தள்ளி இருக்கிறது அமெரிக்கா. இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் வீரர்களை ஆயத்த நிலையில் இருக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஈரான்ல நிலப்பரப்பின் மீது தாக்குதல் நடத்தணும்னா எந்த நாட்டின் மூலம் அவங்க தாக்க தயாராகிறார்கள்? நேரோ சேனல்ஸ் தான் இருக்கு. டர்க்கி வந்து அதற்கு உடன்பட போகிறதா, இல்ல ஈராக் உடன்பட போகிறதா, இல்ல பாகிஸ்தான் உடன்பட போகிறதா என்று, இல்ல அசர்பைஜான் உடன்பட போகிறதா? அசர்பைஜான் சேனல் ரொம்ப நேரோ சேனல். அந்த சேனல் வழியா தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அதே ட்ரம்ப் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, குர்திஷ் ரிப்பப்ளிகன் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு, குர்திஷ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி, குர்திஷ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பிகேகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க வந்து குர்திஷ் டாய்லர்ஸ் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த அமைப்புகள் வந்து போராட்ட குழுக்களாக ஒரு பக்கம் பேஷ்மர்கா அப்படின்ற பேர்ல ஐசிஸ்க்கு எதிராக போராடிய ஒரு வரலாறு அவங்களுக்கு உண்டு ஈராக்ல. ஆனா ஈராக்ல இருக்க பேஷ்மர்கா வந்து ஈரான்குள்ள வருவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. அசர்பைஜான் அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறது இஸ்ரேலின் வற்புறுத்தலுக்கு இணங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுக்கும் அசர்பைஜானுக்கும் நல்லுறவு இருக்கிறது. அதே அர்மீனியாவுக்கும் ஈரானுக்கும் நல்லுறவு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா வந்து அர்மீனியாவுக்கு வெப்பன் கொடுக்கறத ஈரான் தான் வந்து அதுக்கு ரூட் ப்ரொவைட் பண்ணாங்க, அதாவது வழித்தடம் ப்ரொவைட் பண்ணாங்க அர்மீனியா அசர்பைஜான் போருக்கு. சோ அதனாலதான் நான் சொல்றது, யார் பக்கம் இருக்காங்கன்னு இந்த போர்ல வந்து கொஞ்சம் சற்றே குழப்பமான நிலை இருக்கிறது. இஸ்ரேல் நமக்கு எதிரான அசர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஈரான் அதுக்கு ஈரான் போட்டியாக அர்மீனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. அர்மீனியா கிறிஸ்டியன் நாடு, அசர்பைஜான் முஸ்லிம் நாடு. முஸ்லிம் நாடுக்கு இஸ்ரேல் வெப்பன் கொடுக்குது, கிறிஸ்துவ நாடுக்கு இந்தியா வந்து வெப்பன் கொடுக்குது. அதுவும் எது வழியா அந்த வெப்பன் போகுதுன்னா ஈரான் வழியா போகுது. சோ யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியாதுங்க. இந்த போர் வந்து பிளைனா சொல்லணும்னா இது மத போர் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு சொல்லிடவும் முடியாது. இது ஷியா சுன்னி போரா, இது இல்ல அமெரிக்கா ஈரான் போரா, இல்ல யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கான போரா, இல்ல யூதர்களுக்கும் ஷியா இஸ்லாமுக்கும் இருக்கக்கூடிய போரா, இல்ல பிராந்திய போரா, என்னன்னு வரையறைப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கு. இந்த போர்ல யார் எந்த பக்கம் இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு புரியல. இதுதான் இதுல ஒரு முக்கியமான என்ன சொல்றது முரண்.
அதை நம்ம ஓகே. புரிஞ்சுக்கணும். இங்க ஓகே. நம்ம ரைட் விங்ல இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல நம்ம இஸ்ரேலை தான் சப்போர்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல நம்ம ஈரானை தான் சப்போர்ட், நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ண தேவையில்லை. நம்ம சப்போர்ட் பண்ணது நம்ம தேவைகளை மட்டும்தான், நம்ம அரசை மட்டும்தான். ஓகே சார். இப்ப நம்ம அரசு வந்து 2 பேருக்குமே நண்பர்களா தான் இருந்தாங்க. ஆனா வந்து ஈரான் வந்து இருக்காங்க ரொம்ப ஓகே. இருக்காங்க இஸ்ரேலுக்கும் நட்பு நாடா தான் இருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் கிட்டயும் பேசியிருக்காங்க. இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டயும் பேசியிருக்காங்க. அதே போல் இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டயும் பேசியிருக்காங்க. இஸ்ரேலோட துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதாபி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நேத்து ரைசியானா டைலாக்ஸ்லயும் பேசியிருக்காரு. அவர் வந்து ட்ரம்ப கேலி செஞ்சிருக்காரு. நியூயார்க்கோட மேயரையே உங்களால தேர்ந்தெடுக்க முடியல, நீங்க என்னடான்னா ஈரானோட அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லி நீங்க தான் தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொல்றீங்க, என்ன ஒரு இது காமெடின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காரு அவரு. முதல்ல உள்நாட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சார், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான போர் வந்து கொள்கை ரீதியிலாகவும் சரி, மத ரீதியிலாகவும் சரி, பிராந்திய ரீதியிலாகவும் சரி, எல்லா ரீதியிலும் அந்த போரோட தன்மை எனக்கு புரியுது. அந்த போர் எதனால வருது, எதனால அவங்க போர் பண்ணி ஆகணும், கட்டாயங்கள் என்ன, அவங்க ஒரே பிராந்தியத்துல அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல நேர் எதிரில நின்று அவங்க அவங்களுக்குன்ட்டு ஒரு கொள்கை கோட்பாடு கொண்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் யூதர்களுக்கான நாடு. அவங்க வந்து ஈரான் கூட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ரெடி இல்லை. இஸ்ரேல் என்ற நாடு அழிக்கப்பட வேண்டும் என்பது ஈரானோட கருத்தா இருக்கிறது. ஈரானோட அரசு இப்ப இருக்கும் அரசு அகற்றப்பட வேண்டும் என்பது இஸ்ரேலோட கருத்தா இருக்கிறது. இது நடுவுல தேவையில்லாம வடிவேலு சொல்ற நீ புடுங்கிறது இல்லாம தேவையில்லாத ஆணின்னு சொல்ற மாதிரி தேவையில்லாம ஒண்ணு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்னடான்னா, the devil is in the detail அப்படின்னுவாங்க. டீட்டெயிலா நம்ம இந்த மொத்த பிரச்சனைக்கும் மையப்புள்ளி எதுன்னு பார்த்தோம்டான்னா அமெரிக்கா. அந்த பிராந்தியத்துல அவங்க இருக்க வேண்டிய தேவை என்ன? எல்லா நாட்டுக்கும் நான் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவேன், என்னைய வந்து என் கட்டுப்பாட்டுல விடு, நான் உனக்கு செக்யூரிட்டி நான் கொடுக்குறேன், என்னைய என் டாலர்ல டீல் பண்ணு, உன் பாதுகாப்புக்கு நான் கேரண்டின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கேரண்டி இல்ல, வாரண்டி இல்ல எந்த நாட்டுக்குமே. 4 மணி நேரம் முன்னாடி ஈரான் வந்து அணு ஆயுத மிரட்டலே கொடுத்திருக்காங்க. இல்ல, அதான் சார் அடுத்த கேள்வியா இருக்கு. அணு ஆயுத போரா மாற வாய்ப்பு இருக்கா இந்த போர்? இருக்கலாம். டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரட்ஸ் வந்து 5 கிலோடன் கீழே இருக்கிற குண்டுகள் இருந்தால், அது ஈரான் உபயோகிக்கும் என்ற ஒரு சூழல் இருந்தால், அவர்கள் யோசிக்க கூட மாட்டாங்க. டெஃபினட்டா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் மாதிரி நாட்டுக்கு 5 KT பாம் என்பது மிகப்பெரிய விஷயம். பெருத்த உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா மக்கள் வசிக்கும் இடங்கள் வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அடக்கும். அதாவது நெருக்கமா மக்கள் வசிக்கிறாங்க இஸ்ரேல்ல. எவ்வளவு நிலப்பரப்பு பாதிக்கப்படும் ஒரு ஆவரேஜா சொல்ல முடியுமா? நிலப்பரப்பு கணக்கு இல்லைங்க. அங்க மக்களோட எவ்வளவு பேர் எவ்வளவு குறுகிய வட்டத்துக்குள்ள மக்கள் இருக்காங்களோ அவ்வளவு உயிர் சேதம் அதிகரிக்கும். ஓகே, அடர்த்தியா இருந்தாங்கன்னா நிறைய பாதிப்பு இருக்கும். ஆமா. 1 KT equal to 30,000 TNT, Trinitratoluene. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து அது பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது சார். சோ மிகுந்த பெருத்த உயிர் சேதத்தை அங்க வந்து ஏற்படுத்த முடியும். ஒரு 2 டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரட்ஸ் இஸ்ரேலை வந்து நிலைகுலைய செய்யலாம். அது மொத்த யூத இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு போராக மாறக்கூடும். அதுக்கு பதில் ஸ்ட்ரைக் அமெரிக்காவோ இஸ்ரேலோ பண்ண முடியும். ஏன்னா இஸ்ரேலுக்கும் அணுகுண்டு இருக்கிறது. அபிஷியலா இல்ல, அன்அபிஷியலா டிமோனா பிளான்ட்ல அவங்க அணுகுண்டு வச்சிருக்காங்க. சோ இது அணு ஆயுத போரா மாறக்கூடிய எல்லா சாத்தியமும் உண்டு. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து 10,000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைல் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி 10,000 கிலோமீட்டர்னா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அது ICBM. அந்த மிசைல வந்து ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரட் வச்சு அடிச்சாங்கன்னா அது அமெரிக்கா வரைக்கும் கூட செல்ல முடியும். சோ இந்த போர்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, நிமிஷத்துக்கு நிமிஷம் போரோட தன்மை மாறிட்டே இருக்கு. ஏன்னா அமெரிக்கா எடுத்துக்கொண்ட குறிக்கோள் முதல் கட்டமா பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஈரானோட ஆட்சி மாற்றத்துக்கான போர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனா அதுலயே அவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்காங்க இப்போ.
இஸ்ரேல் வந்து ஈரான் அணு ஆயுத நாடா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க தாக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வெளிப்படையா சொன்னாங்க. சோ 2 நாடுகள், அதாவது போருக்கு மையப்புள்ளிகளாக இருக்கும் 2 நாடுகள், அந்த நாடுகள் ஈரான் மீது செய்த தாக்குதலுக்கு அவங்க சொல்லியிருக்கிற விஷயமே என்னடான்னா, இந்த போருக்கு அடிப்படை காரணங்கள், தேவைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்டான்னா, ஒண்ணு அரசியல் ரீதியாக மாற்றம், 2வது அணுகுண்டு வந்து ஈரான் செய்ய அதாவது அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்கக்கூடாதுன்றதுதான் அடிப்படை கருத்து அவங்களுக்கு. சோ 2மே அச்சீவ் பண்ணிருக்காங்களா? 2ம் நடந்து முடிஞ்சிச்சான்னு பார்த்தா கேள்விக்குறிதான். அரசியல் மாற்றம் பார்ஷியலா, அணுகுண்டு போச்சா இல்லையானே தெரியல. சோ 2வது அதே ஈரான் என்ன பண்ணிருக்கு, அவங்க வந்து ஒரு கம்மியான காலத்துக்குள், அதாவது ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா எதிர்பார்த்தது இந்த மொத்த போரையும். அடுத்து என்ன எதிர்பார்த்தாங்க? அமெரிக்கா எதிர்பார்த்தது இந்த மொத்த போரும் வந்து அவர்களுக்கு ஏற்றவாறு இது நடந்து முடிக்க வேண்டும். காலத்தின் அடிப்படையில், அதோட பரப்பளவின் அடிப்படையில் மொத்த ஈரானும் தங்கள் கட்டுப்பாட்டில் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்போ காலத்தின் அடிப்படையில் போர் வந்து அடுத்த வாரம், இது இன்னைக்கு கடந்து போச்சுன்னா அடுத்த வாரம் வந்த மாதிரி கணக்கு. கரெக்டா? கண்டிப்பா. 1. 2வது, அடுத்த வாரம் கடந்து போர் வந்து இன்னொரு வாரத்துக்கு போர் நீடிக்குது, இல்ல அடுத்த வாரத்துக்கு போர் போக போகுதுன்னா, அப்ப போரோட மொத்த தன்மையே மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஈரான் வந்து தாக்குப்பிடிக்கும் சக்தி அமெரிக்கா தாக்குதலையும் மீறி, இஸ்ரேல் தாக்குதலையும் மீறி அவர்களுக்கு பதில் தாக்குதல் கொடுத்த வண்ணம் மொத்த பிராந்திய போரை அவங்க மாத்திட்டாங்க. சோ ஈரானோட போக்கு என்னடான்னா, போரை வந்து இழுக்கிறது. காலத்தில், அதாவது கால அடிப்படையிலும் சரி, நிலப்பரப்பு அடிப்படையிலும் சரி, போரை வந்து விரிவுபடுத்துறது தான் ஈரானோட குறிக்கோளா இருக்கு. ஏன்னா போரை விரிவுபடுத்தும் போது மற்ற நாடுகள் வந்து பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கும், அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் நிறுத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அவங்களுக்கு சைனா வந்து சேட்டலைட் சிஸ்டம் வந்து, சைனீஸ் சேட்டலைட் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கு, விடையு. இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து உளவு அமைப்புகள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கருவிகள் மூலமாக அவங்களுக்கு பல தகவல்கள் ஈரானுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ பின்னிருந்து சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பொருள் சேதம் $2 பில்லியன் தாண்டிருச்சு. ஒரு நாள் ஒன்றுக்கு கணிசமாக அவங்களுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு வந்து பல மில்லியன் டாலர்களாக இருக்கக்கூடும் என்று கணிப்பு. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலே வந்து $3 பில்லியன் வரைக்கும் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 4 நாட்கள்லயே. ஓகே. அமெரிக்கா இழந்த கருவிகளோட வேல்யூ வந்து $2 பில்லியன். இப்போ மெசைல்ஸே எடுத்துக்கோங்க. ஒரு டாமஹாக் மெசைலோட விலை $2 மில்லியன். ஒரு பேட்ரியாட் மெசைலோட விலை வந்து $3 மில்லியன். ஒரு தார்ட் மெசைலோட இன்டர்செப்டார் மெசைலோட வேல்யூ வந்து $12 மில்லியன். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க. இவங்க என்ன யூஸ் பண்றாங்க? ட்ரோன்களை யூஸ் பண்றாங்க. $20,000 இருக்கிற ட்ரோன் வந்து இதுக்கு நிகரா? சோ காஸ்ட்லி வாரா மாறிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு. இவ்வளவு பெருத்த பொருள் செலவு. இன்னொரு பக்கம் கரம்ஷேர் 4ன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெசைல் வந்து கிளஸ்டர் பாம்பிங்ஸ். அதாவது ஒரே மெசைலுக்குள்ள பல குண்டுகள் இருக்கும். அது ஓபன் அப் ஆகி செதறும் அப்படியே அந்த குண்டுகள். அந்த மொத்த பகுதியில எதை இலக்கா கொண்டு அதை போய் தாக்க போதோ அந்த மொத்த பகுதியிலயும் அந்த குண்டுகள் பரவும். அது பொதுமக்கள் பார்க்காது, ராணுவ தளம் பார்க்காது, எதையும் பார்க்காது. டெல்லவீவ்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் பெரிய அளவிலான சேதங்கள் நடந்திருக்கிறதாகத்தான் டெல்லவீவ்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கின்றன. ஓகே. இப்ப கூட துபாய் ஏர்போர்ட்ட கூட அடிச்சிருக்காங்க. காலைல துபாய் ஏர்போர்ட்டை அடிச்சிருக்காங்க. துபாயில அப்ப துபாய் ஏர்போர்ட் வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பிளேன்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு ஏர்போர்ட் அது. அவ்வளவு பெரிய ஏர்போர்ட் வந்து, அதாவது டு அண்ட் ஃப்ரோ அங்க லேண்ட் ஆகுறது, டேக் ஆஃப் ஆகுறது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா
அது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டோட அடிச்சிருக்காங்கடான்னா அப்போ மொத்த போக்குவரத்தும் ஸ்தம்பிக்க கூடும். இது உலக பொருளாதாரத்துக்கே ஒரு பிரச்சனையா மாறக்கூடும். குறிப்பிட்டு யுஏஇ போன்ற நாடு எது வந்து சேஃப், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப், அங்க போய் உல்லாசமா கழிக்கிறதுக்கு அது வந்து தகுந்த இடம், ஹோட்டல்கள், தொழில் ஸ்தாபனங்கள், இதெல்லாம் நிறுவறதுக்கு ஏதுவான இடம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அந்த இடம் இன்னைக்கு வந்து சேஃப் இல்ல அப்படின்னு ஈரான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அங்க யார் போய் இன்வெஸ்ட் பண்ணுவா? அப்ப அந்த பிராந்தியத்துல அமைதி வரணும்னா எல்லா நாடுகளுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்படணும். அதுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அங்க இருக்கு. அது எந்த ஆணின்னு உங்களுக்கே தெரியும். அமெரிக்கா. அந்த பிராந்தியத்தை விட்டு வெக்கேட் பண்ணி ஆகணும். ஓகே சார். இப்ப நீங்க சொன்னீங்க ரஷ்யாவும் சைனாவும் பின்னாடி இருந்து ஈரானுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு. அவங்க நேரடியா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒருவேளை இது இன்னும் நீண்டுகிட்டே போச்சு அப்படின்னா? கம்மி. சைனாக்குள்ள உள்நாட்டு குழப்பம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. ரஷ்யா அவங்களோட போர்ல அவங்க இருக்கிறதுனால நேரடியா அவங்க இறங்க மாட்டாங்க இப்போதைக்கு. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.